தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சிக்காக பாசையூரை பிறப்பிடமாக கொண்ட ஆசிரியரும் முதுபெரும் கவிஞரும் எழுத்தாளரும் நாட்டுக்கூத்தாளருமான முடியப்பு சிங்கராயர் அவர்களின் எழுதப்பட்ட உயிர் ஆயுதம் குறுங்காவியம் நூலிலிருந்து படித்ததில் சுவைத்த பல கவிதைகளை உங்கள் உள்ளங்களிலும் விதைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்காது என்பதற்கு இணங்க எமது தமிழினத்தின் துயர காலங்களை மீண்டும் நினைக்க வைக்கும் கவிதைகளாகவும் அடுத்த சந்ததியினர் தெரிந்து கூடியதாகவும் உள்ளமை எமது தமிழுக்கு கிடைத்த பெருமையே என்று கூறலாம். அந்த வகையிலே அவரது கவிதை நூலானது அவரது தந்தைக்காக சமர்ப்பணம் செய்திருக்கின்றார். அவர் முதலிலே தனது இறைவன் துதியோடு தொடங்கியிருக்கிறார். அதாவது இவரது கவிதைகள் அனைத்தும் ஒரு மரபு கவிதையாகவே இருக்கின்றது. அவர் தனது இறைவனை துதித்து தேவன் இயேசுவை துதித்து இந்த கவிதையை ஆரம்பித்திருக்கின்றார். அதுபோல சத்தியத்தின் திருவுருவை கவிதையிலே வணங்கியிருக்கின்றார். அதுபோல தமிழ் தாயை வாழ்த்தி தந்தேன் அதாவது குலதெய்வத்தை, அவருடைய ஊரில் உள்ள குலதெய்வத்தையும் வணங்கி கொண்டு அன்னைக்கும் தனது கவிதையை சமர்ப்பணம் செய்து கொண்டு அவர் கவிதையை தொடங்கி இருக்கின்றார். அதாவது வன்னி பெருநிலப்பரப்பின் இயற்கை அழகையும் சிறப்பையும் அவர் இங்கே அழகாக நமக்கு கவிதையிலே தந்திருக்கிறார். உண்மையில் வாசிக்கவே சந்தோஷமாக இருந்தது. இவ்வாறான கவிதை நூல்கள் அனைவர் கைகளுக்கும் போய் சேரவும் வேண்டும் என்று கூறி நான் இந்த கவிதையை உங்களுக்காக வாசிக்கின்றேன். வன்னி மண்ணே அன்னை வடிவி, நன்னீரும் வழிந்தோடி நகர்ந்து செல்ல நிலஞ்செழித்து நெல்மணிகள் வயலில் குலுங்கும் தன்னிலையில் முதிர்ந்தகை தொழில் ஓங்க தமிழ் இளையோர் கூட்டமிங்கே நிமிர்ந்து உலவும் கன்னியிளம் சிட்டுக்களாய் நந்தவனத்தில் கண்ணழகு மங்கையரால் தன்னை மறந்த வன்னி மண்ணே அன்புமலை பொழிந்த தாயே வாயார வாழ்த்துகின்றேன் உன்னையம்மா. பச்சை யாடை போர்த்தாற்போல் பசும் புல் மஞ்சம் பழச்சுவை தேனூற்றுகின்ற வாழை தோட்டம் இச்சகத்து வானை நீவி பறக்கும் புட்கள் இருவெளிக்கு விருந்தளிக்கும் வலிமை பெற்று துச்சமென வரும் பகையை தூக்கி எறியும் திறன் வளர்த்த பெருங்கூட்டம் வன்னி மண்ணின் மிச்சமுள்ள வளங்களினை சொல்ல எனக்கு மேலுமொரு நாவேண்டும் என்றால் பொய்யோ. கஞ்சிக்கும் வழியின்றி அலையும் மேலை கூட்டம் ஏங்கி வாழும் இந்த புவியின் மீது பஞ்சமென்றால் பயிர் வளர்த்தூற்றி எடுத்து பல வீட்டு பசியினை ஆற்றி மகிழ்ந்து தஞ்சமளித்திட்ட கொடை பண்புடையோர் தரணிக்கே புதியதோர் சரிதம் படைத்து கொஞ்சம் இளம் பறவையினம் போல நாளும் குலவி வாழும் மக்களையே இங்கு காண்பீர். நடைமெலிந்த மனிதரில்லை, வேடம் புனைந்த நரிகள் இல்லை, உண்மை தோற்கப் பொய்யுமில்லை, குடை விரித்து வஞ்சனையை கொட்டி பிறரை கொல்லும் ஒரு பிறவிகளும் இல்லை. கொடிய படை நடத்தி உயிர்களையே வேட்டையாடும் பகையுணர்வும் இங்கில்லை. களிப்பு மட்டும் மடை திறந்த வெள்ளம் போல் எல்லோர் மனத்தும் மனைகளிலும் நிலவிடுமே இன்ப வாழ்வு. வண்டு விழி மங்கையரை மலை தோல் படைத்த வாலிபரை குறும்பாக மழலை பேசும் நண்டு நடை சிறார்களையும் துணையாய் நிற்கும் நல்லிதிய பெற்றோரை மனித நேயம் கொண்டுயரும் உறவுகளை ஆலம் விழுதாய் முளைத்தெழுந்த சுற்றத்தை கண்ணால் இங்கு கண்டுகொண்டேன். இதுபோலும் ஏற்றம் மிகுந்த குலச்சிறப்பை எப்படி நான் எடுத்துச் சொல்வேன்? மறை நீதி பிறளாத மண்ணும் இதுவே, மாரிமலை பொய்க்காத மண்ணும் இதுவே, நிறைவான மனத்துடன் மக்கள் கூடி நிம்மதியின் மூச்சு விடும் மண்ணும் இதுவே. குறையொன்றுமில்லாத உறவில் மகிழ்ந்து கொத்துமலர் போலும் எங்கள் குடும்ப பிரிவை சிறை வாழ்க்கை என்றென்னும் மண்ணும் இதுவே, சந்தனம் போல் மனம் பரப்பும் மண்ணும் இதுவே. தரை தடவும் கலப்பை முனை நிலத்தை கீற தங்க நெல்லின் மணி குலுங்கும் வாயால் கொறிக்க இறை தடவும் புள்ளினங்கள் இனிய ராகம் இசைப்பதையும் இருவிழியால் பார்த்தால் மனதின் கரை தடவும் மகிழ்ச்சியினை பிரவகிக்கும்
கவிதைக்கு அழகூட்டும் உவமை தேடி உரை தடவும்படி நடந்தேன் மோன நிலையின் இனிய சுகம் வேண்டாதார் ஏங்கியிருப்பார். இன்னிசையை குலைத்து வரும் குயிலோர் பக்கம், உணர்வு கிள்ளும் இளந்தென்றல் மற்றோர் பக்கம், மண்ணுயிர்கள் குலவுகின்ற முகப்போர் பக்கம், மாநிலமே கண்டிராத மாண்போர் பக்கம், தொன்மை மிகு நாகரிகன் தழைத்தோர் பக்கம், தேன் பிழியும் கவி புனைத்த நூலோர் பக்கம், புன்னகையே மலர்கள் போல் பூத்துச் சொரிய புகழுமிந்த மண்ணுக்கு இணையும் உண்டோ? சோலையிலே மலர்கின்ற பூவின் தேனில் சொக்கியதில் மயங்கி விழும் வண்டு, அதனை மாலையில் துயிலெழுப்ப வருடும் தென்றல், மந்திகளோ செழுங்கனிகள் பறித்து உண்ணும், காலையில் கீழ்த்திசையை சிவக்க வைக்கும் கதிரவனின் முகங்கண்டால் கமலம் சிரிக்கும், பாலை போல் ஒளி சிந்தும் நிலவைக் கண்டு பனிதழை அல்லிப்பூ மெல்ல விரிக்கும். இவ்வாறு அவருடைய இந்த வன்னி பெரு நிலப்பரப்பை அழகாக வர்ணித்துக் கொண்டு தொடர்ந்து போகின்றது. இவ்வாறான கவிதையை நீங்களும் வாசித்துக் கொள்ளுங்கள், மீதியை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும். அதுபோல அவ்வாறான ஒரு வன்னி நிலப்பரப்பிலே எழுதாத விதி என்று ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார். எழுதா விதியோ, தேவை கண்டா பயணித்தோம், துடியாய் துடித்து இங்கு வந்தோம், நாவை இழந்து நமதுரிமை நிலத்தை துறந்து நடைபிணமாய் சாவை நேரில் சந்தித்தோம், சரிதம் காணா பீடை இந்த தீவை பிடித்து உழுக்க ஒரு தருணம் வந்து வாய்த்ததுவோ, தின்ன சோறு இல்லையாரி தங்கி வாழ நிழலுமில்லை, முன்னர் கண்ட சுக வாழ்வும் மெல்ல கனவாய் செத்ததுவே, இன்னும் நம்மை தொட்ட துன்பம் எழுதா விதியோ என வதனி சொன்ன வார்த்தை கேட்டு மற்றோர் சோர்ந்து மனமும் சலித்தனரே. சிந்தை கலங்கி துடிக்கிதையா சிறகு ஒடிந்த பறவை போல், தந்தை தாயை காண்போமா, தொட்டு வளர்த்த உறவுகளை எந்த நாளில் அணைத்திடுவோம், இனிமேலங்கள் உயிர் அனைத்தும் விந்தையான உலகினிலே வாழும் வகையை நாம் அறியோம், உழுத வயலை கடல் மீது ஓடும் படகை கட்டி முடித்து தொழுத வீட்டை கனவுகளை தந்த இனிய உறக்கத்தை முழுதும் இழந்து பட்டழிந்த மரம்போல் வாழ்வு முடிந்ததையா, அழுதும் என்ன ஆகுமடா அகதிதானே நாங்களினி, விண்ணில் நுழைந்த வெடியும் அந்த வேளை வந்து பாய்ந்திடவே மண்ணை பிளந்து பெருங்குழியை மனமுன் துடிக்க கண்டதினால் கண்ணில் நீருமலை மோத கால்கள் நகர்த்த முடியவில்லை, புண்ணில் வேலாய் சொருகிடவே புலம்புகின்றோம் மாற்றாது, வெட்டும் மின்னல் போல ஒரு வீச்சில் உலுக்கு கணைப்பட்டு கொட்டும் குருதிதனில் குளிக்கும் கொடிய அரக்கர் வெறியோலம் எட்டும் தொலைவு தூரத்தில் உலகின் செவிக்கு கேட்கலையோ, சிட்டும் சிறகை இழந்த பின்னே சுற்றிவானில் பறந்திடுமோ, முத்தம் சொரிய தொடுவானை மூசும் கடலும் பிடித்தணைக்க புத்தம் புதிய பூமி காண பயணம் செய்ய புறப்பட்டோம், சத்தம் காதை பிளந்தெறிய சுற்றும் விழிகள் சுழன்று வர பித்தம் முற்றி விட்டவர் போல் பிறவி எடுத்து புலம்பினரே, பிஞ்சு பூக்கள் காய் என்று பொறாமை தீயில் எரிந்ததனால் நெஞ்சு குமுறி வெடிக்குதையோ, தூரத்தை சொல்லலாமோ, குஞ்சு காக்கும் வேளையிலே கோழி பருந்த எதிர்த்தெழுமே, அஞ்சுகின்றோம் ஆண்டவனே அவலம் தீர்த்து ஆளுமையா என்று அவரது கவிதை மேலும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதுபோல நெஞ்சுக்குள்ளே சுட்ட நெருப்பு, அதாவது நெருப்பு சுட்டால் எப்படி இருக்கும் என்ற வேதனையை அவர் இங்கே நெஞ்சுக்குள் சுட்ட நெருப்பு என்ற தலைப்போடு எங்களுக்காக இங்கே தந்திருக்கின்றார். கொல்லையிலே வீற்றிருக்க பானை நிறைய குளைத்த சம்பா சோர் இருக்க காலம் பார்த்து நெல்லுடைத்து களையகற்றி பதமாய் வடித்த நெடும் எருமை தயிர் இருக்க ஊரை விட்டு கல்லுருட்டி முள்ளுருத்தி நாளும் பொழுதும் கலங்கவுமா முள்ளிவாய்க்கால் நாடி வந்தோம், புல்லிருந்தால் பசுமேயும் காய்ந்து பிளந்த பூமியிலே பெருவாழ்வா கிடைக்குமையா, கப்புகின்ற இருள் துடைத்து விரட்டி கலைக்க கீழ்வானில் சூரியனும் எழுவான், இங்கு கொப்பளங்கள் மேனியிலே பொட்டு பொட்டாய் கொளிப்பது போல் கொடூர போரால்
கொடியோர் மண்ணில் துப்புகின்ற வெடிகுண்டாய் மனித உயிர்கள் துடிதுடித்து மடிகிறதே. எங்கள் முகத்தில் அப்பி வைத்த சித்திரம் போல் துயரம் வெளிச்சமேற்றுவது தெரியாதோ என்ன வாழ்வு. விலைவாசி பொருட்களுக்கு ஏறு நிறையாய் வரவுக்கு எட்டாது உயர்ந்து செல்லும். தலை காலும் தெரியாமல் குடும்பமெல்லாம் தறிகெட்ட காளைகள் போல் தவித்து அழுதன. உலையேற்றி அடுப்பினிலே சோறு வடித்து உண்பதற்கு ஒரு வழியும் தெரியவில்லை. உலை நடுங்கி மாந்தர்கள் சூறாவளியில் கூடிழந்த பறவை போல திகைத்து நின்றார். விளக்கு நெய்யோ ஒரு போத்தல் 1000 ரூபா, வாசமுள்ள தேயிலையோ கிராம் தான் 100, அளந்து போடும் சீனி கிலோ 700, இதமான ரொட்டி மாவும் 800, களத்தினிலே செத்தலுடன் பச்சை மிளகாய் கையிருப்பு முடியுதென்றால் 500, குளத்தினிலே பிடித்த மீனும் 400. கொல்லுதையோ இந்த விலைவாசி ஏற்றம். ஆற்றினையும் அடக்கிடலாம், கடிக்க வந்து ஆடி நிற்கும் பாம்பினையும் அடக்கி விடலாம். நாற்றினையே காலாலே உலக்கி துவைக்கும் நாசகார வேளத்தை அடக்கி விடலாம். காற்று மாறி புயலானால் கூட அதுவும் கொடுஞ்சீற்றம் தணிந்து போய்விடலாம். ஆனால் வேற்று வழி ஒன்றுண்டோ? வயிற்றுப் பசியை விரட்டிவிட யாருக்கு இங்கு முடியும்? நாள்களுமே கடந்து சென்று வாரமாகி நகர்ந்தொரு வாரம் ஓடி மாதமாகி மூழ்கின்ற காலத்தீதன்னில் மாதம் மாண்டு போக வருடம் ஒன்று வரவு வைக்கும். நீள்கின்ற வைய வாழ்விலே ஒன்றோ ஒரு நாள் நிரந்தரமாய் அமைதியினை காணும் பணியில் கேள் மனிதா, நெஞ்சிலும் கொண்டு நடந்தால் நெஞ்சில் உரம் கொண்டு நடந்தால் குவலயத்தில் பகையழிந்து வெற்றி காண்பாய். சரித்திரத்தை கற்காத மூடர் கூட சமத்துவமாய் மனிதரெல்லாம் வாழச் செய்வார். இருட்டறிவு படைத்தவனும் கூட கொடிய இனமொழியின் வேற்றுமையை கிள்ளி எறிவான். குருடர்கள் பார்வை கெட்டு கூட வாழ்வார். கருத்து நிலை ஊனமான நன்றி கெட்ட மிருகங்கள் வாழுகின்ற நாட்டில் இனிமேல் மனத்தளவில் ஒன்று கூடி வாழலாமோ? இவ்வாறு அவரது கவிதை இங்கே தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது. அதுபோல அடுத்ததாக இங்கே ஒரு கவிதையை தந்திருக்கின்றார். கனவு பலிக்குமா என்ற ஒரு தலைப்போடு. பெண் தானோ நானுமென்று பொட்டிழந்து பூவிழந்து கண்மணியின் ஆசையெல்லாம் மண் தானோ இனி எனக்கு இடியும் வந்து மார்பு பாய வரும் இரவில் துயில் கொள்ளாத கண்தானோ இதுவென்று துயரில் உழன்று கலங்குகின்றேன். விளக்கெரிக்க நிலவு வராத விண்தானோ என் வாழ்வு என்று வருமோ விடியலொன்று என்றவளும் புலம்பலுற்றாள். பனி குளித்த மலர் சுற்றி வண்டு பறக்க பச்சை வண்ண பழத்தோட்டம் செல்லும் வேளை கனி அழுகி போனதென்று கண்டு தீரா கவலை கொண்டாள். கணவனோடு உறவை பிரிந்து தனிப்படகாய் பயணித்தேன். வாழ்வு கடலில் தத்தளித்து அலைமோதி நின்றேன். உலகில் இனியொருவர் துணையுமின்றி அவளை யானும் எங்கு சென்று ஆரிடத்தில் ஆறுவேனோ? ஓலையிட்ட குடிசையிலே வாழ்ந்தாலும் அங்கே ஒரு கூட்டு பறவைகளாய் பிரியாதிருந்தோம். மாலையிட்ட கணவனையும் அமுதம் பிழிந்த மதுரமொழி மக்களையும் இழந்த போது ஆலையிட்ட கரும்பாகி நொந்தேன். கொடிய அரக்கர் மீது தொடுத்த போரால் நெருப்பு கோலமிட்ட புண்ணாகி துடித்தேன். நிகழும் கொடுமைக்கு விடிவு காலம் என்று வருமோ? இவ்வாறு அவரது கவிதை மேலும் தொடர்ந்து செல்கின்றது. அழகிய இந்த அவருடைய வரிகளோடு நாம் எமது இனத்தின் தமிழினத்தின் பல துன்பங்களையும் சொல்லுகின்ற இக்கவிதை நூலை யாவரும் படித்து மகிழ்ந்து அதன் நமது காலத்துக்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.